நம்ம இதில் பார்க்க போகிறது 6th டேர்ம் 1ல் 3rd யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன லெசன் அப்படின்னா ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்தியாவில் இருக்க ஸ்பைசஸ், அதாவது இந்தியாவில் என்னென்ன வந்துட்டு ஸ்பைசஸ்னால் வாசனை பொருட்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். In India, spices are the soul of food. When we think of spices, we think of tasty and healthy food. Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. They add flavor and nutrients to dishes without fat and calories. Spices like cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைசஸ் அப்படின்றது உணவில் இருக்க ஒரு சோலாகவே இருக்குது, முக்கியமானதாக இருக்குது இந்தியாவில். நம்ம ஸ்பைசஸ் பற்றி யோசித்தோம் அப்படின்னா அதில் வந்து டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தான ஃபுட்டும் கிடைக்கும். ஸ்பைசஸ் உணவில் சேர்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்பைசஸ் நம்மளோட ஃபுட்டில் வந்து சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா நம்மளோட சத்து நியூட்ரிஷனை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட உடம்பை வந்து ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு. அது என்ன செய்யும் அந்த ஸ்பைசஸ் அப்படின்னா ஒரு வாசனையை கொடுக்கும், அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் சத்தும் கொடுக்கும் நம்மளோட உடம்புக்கு. அதாவது அந்த ஸ்பைசஸ்லாம் மோஸ்ட்லி கொழுப்பு கலோரிஸ்லாம் இருக்காது. ஓகேவா? ஸ்பைசஸ் அதாவது கியூமின், மஸ்டர்டு, கடுகு, பெப்பர், அதாவது க்ளவுஸு, ஃபெனால், சின்னமான், பட்டை, மஞ்சள், அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டில் இருக்குது. சரியா? When it becomes to Indian food, the first thing that comes to many people's minds is probably spicy curry. People say curry comes from the Tamil word curry. In Tamil, curry means sauce. It is something that is cooked with a roasted or powdered mixture of spices, condiments and herbs. This mixture of spices can be different in different places. It can be mild or it can be spicy and pungent. Flowers, leaves and roots, bark, seeds and bulbs are combined in many different ways to produce a great variety of flavors: sweet, sharp, hot, sour, spicy, aromatic, tart, mild, fragrant or pungent. When cooked with rice, meat, fish or vegetables, the spices give a dish a special savory taste. It makes us want to eat more. நம்மளோட இந்தியன் ஃபுட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மைண்டில் வருது இந்தியன் ஃபுட்னாலே ஸ்பைசி கறி. நல்ல ஸ்பைசினா அப்படியே காரசாரமான கறி தொட்டுக்க. சரியா? கறி அப்படின்றது வந்து தமிழ் வேர்டு கறி, CURRY கறி அப்படின்றது தமிழ் வேர்டு KARI அப்படின்ற கறி அப்படின்ற வார்த்தையில் தான் வந்துச்சு. கறி அப்படின்னா என்னென்னா சாஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து என்ன பண்ணுவாங்க, இது எப்படி கறி மேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரோஸ்டட் அல்லது பவுடர்டு மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ், அதாவது வறுத்தது அல்லது பவுடர் ஆக்கப்பட்ட அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, அப்புறம் காண்டிமெண்ட்ஸு, இந்த ஹெர்பல் அதாவது மூலிகை இலைகள் இதை வந்துட்டு வறுத்து பவுட்ராக்கி அந்த கறி செய்கிற அந்த உணவில் சேர்த்துருப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ நம்மளோட இதில் பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு கறி தொட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருப்பாங்கள்ல, அதில் வந்துட்டு எல்லா ஜாமானுமே வறுத்து அரைச்சிருப்பாங்க. மஞ்சள், மல்லி எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு மைல்டு, அதாவது லைட்டாக உரப்பாக இருக்கலாம், அல்லது நல்ல உரப்பாக இருக்கலாம், அல்லது லைட்டாக கரெக்டாக இனிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ளார்ஸ் அதோட அந்த இலைகள், அப்புறம் பூக்கள், அப்புறம் வேர், அப்புறம் மரத்தோட பட்டை, அப்புறம் விதைகள், அப்புறம் பல்ப்பு, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வேல கம்பைன் பண்ணி நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு கொடுக்கும். சரியா? என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அல்லது ஷார்ப் இனிப்பு, உரப்பு, ஹாட்டாக இருக்கும், அப்புறம் ஸ்பைசி ரொம்ப காரமாக இருக்கும், இல்லை வாசனையாக இருக்கும், அல்லது ரொம்ப மைல்டாக இருக்கும், இல்லை ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். இப்போ வந்து இதை வந்து ரைஸ் சாப்பாட்லேயோ இல்லை கறியிலையோ அல்லது மீன்லேயோ அல்லது காய்கறி கூடயோ சேர்த்து அவங்க செய்வாங்க. சரியா? the spices give the dish a special. the spices தான் என்ன பண்ணுது, அந்த சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குது. இது வந்துட்டு இதை நம்ம சாப்பிடும்போது இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். Okay, but apart from delicious food, spices also bring to mind adventure. Many of the most exciting voyages of modern history were made to conquer the spice trade and the trace to become its master. The colonization of the Americas and Asia had its root in the spice trade. In 1492, Columbus went west to find India and pepper, but ran into America and the Chile. Vasco da Gama 6 years later went around Africa to reach Kozhikode, the home of pepper. These voyages ended the very profitable trade that the Arabs and Romans had built up over the centuries. They set the stage for a new world. அதாவது வந்துட்டு இந்த சாப்பாடு அப்படின்ற விஷயத்தை விட இந்த ஸ்பைசஸ் அப்படின்றது ஒரு பெரிய கண்டுபிடிப்பாகவே இருந்தது. நிறைய வந்துட்டு
பயணங்கள் மேற்கொண்டாங்க. அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இந்த ராஜாக்கள்லாம் வந்துட்டு வேறு வேறு நாட்டிலேருந்து நிறைய பயணங்கள் மேற்கொண்டாங்க இந்த ஸ்பைஸ் வாணிகம் பண்ணுறதுக்கு, இந்த இதுகளை வந்துட்டு வாங்குறதுக்கு. சரியா? இதை வந்துட்டு வச்சுருக்கவங்க வந்துட்டு பெரிய மாஸ்டராகவே இருந்தாங்க அப்போதைக்கு. அமெரிக்கன்ஸும் ஏஷியாவில் இருக்கிற நிறைய நாடுகளில் இருக்கவங்களும் நம்மக்கிட்ட வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்பைஸ் ட்ரேடு தான், இந்த வணிகம் தான். 1492 கொலம்பஸ் வந்துட்டு வெஸ்ட்டுக்கு வந்தார், இந்தியாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, பெப்பரை கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் மாறி எங்கே போயிட்டார் கொலம்பஸ் 1492 அமெரிக்காவுக்கு போயிட்டு பெப்பருக்கு அங்கே இல்லை, ஸோ சில்லியை எடுத்துகிட்டு போயிட்டார். அடுத்தது வாஸ்கோடகாமா, அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் வாஸ்கோடகாமா வந்துட்டு ஆஃப்ரிக்காவுக்கு சுற்றி வந்தார். ஆஃப்ரிக்காவை சுற்றி கோழிக்கூடு, அதாவது நம்மளோட கேரளாவில் இருக்குல்ல கோழிக்கூடு, அங்கே வந்து ரீச் ஆகி ஹோம் ஆஃப் பெப்பர், அங்கே தான் வந்துட்டு பெப்பரோட ஹோம்னு சொல்லுவாங்க அந்த கோழிக்கூடு, அங்கே வந்து ரீச் ஆகிட்டு அங்கே இருக்க பெப்பரை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த வாயேஜஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருந்துச்சு அவங்களுக்கு அங்கே போயிட்டு விற்கிறதுக்கு. அதனால் அராப்ஸும் ரோமன்ஸும் அவங்களோட நிறைய செஞ்சுரிஸ் வந்துட்டு இந்த இதை பண்ணியே அவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு புது உலகத்தை வந்து இதில் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. How do you think the expansion of the spice trade set the stage for a new world? Spices were always an important part of India's trade. Spices were traded with Mesopotamia, China, Sumeria, Egypt, Arabia, along with perfumes and textiles as far as back as 7,000 years ago, much before the Greek and Roman civilizations. Indian epics and writings dating back to the Roman Empire in the 1st century CE talk about the clouds. Thousands of years ago, the great masters of Ayurveda had listed the use of spices for cooking and in medicines. While these spices are readily available today, there was a time when people risked their lives to get Indian spices. During the Middle Ages, a pound of ginger was worth the price of a sheep. A pound of mace was equal to the price of 3 sheep or half the price of a cow. The pepper was the crown jewel of all spices. அந்த ஸ்பைசஸ் அப்படின்றது வந்துட்டு இந்தியாவில் ட்ரேடில் வந்துட்டு வாணிபத்தில் ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு. ஸ்பைசஸோட ட்ரேட் வந்துட்டு மெசபட்டோனியாவில், அப்புறம் சைனா கூட, அப்புறம் சுமேரியா, எகிப்த், அரேபியா எல்லாத்துக்கூடையும் பண்ண ஆரம்பித்தாங்க. அது கூட பர்ஃப்யூம்ஸும் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் டெக்ஸ்டைல்ஸு எல்லாமே இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது வந்து க்ரீக் அண்ட் ரோமன் சிவிலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இது பண்ணியிருக்காங்க. இந்தியன் எபிக்ஸும் ரைட்டிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரோமன் எம்பையரில் 1st century CE டாக்கில் அந்த க்ளவுஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி த கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆயுர்வேதாவில் மாஸ்டர்ஸாக இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்பைசஸ் தான் அதிகமாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும், மருந்துகளா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வைல் தி ஸ்பைசஸ் ஆர் ரெடிலி அவைலபிள் டுடே, இந்த ஸ்பைசஸ்லாம் இன்றைக்கி ரெடியாக இருக்குது. ஆனால் தெர் வாஸ் அ டைம், ஒரு டைமில் வந்து பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு ரிஸ்க் எடுத்தாங்க அந்த ஸ்பைசஸ் கிடைக்கிறதுக்கு. இப்போ மிடில் ஏஜஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுண்டு ஜிஞ்சரோட விலை எவ்வளோனா ஒரு ஆட்டுக்குட்டியோட விலைக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஒரு பவுண்டு மேஸோட விலை எவ்வளோனா 3 ஆட்டுக்குட்டி அல்லது ஒரு மாடு, ஒரு பசுமாடோட விலையில் பாதி விலைக்கு ஈக்குவலாக இருக்குமா ஒரு பவுண்ட் மேஸோட விலை. ஒரு பவுண்ட் ஜிஞ்சரோட விலை ஒரு ஷிப்போட விலைக்கு ஈக்குவலாக இருக்குமா. பெப்பர் வந்துட்டு க்ரௌன் ஜெல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ், எல்லா ஸ்பைசஸ்லேயும் ஒரு ஜுவல், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தங்க நாணயமாக இருந்தது வந்து பெப்பர் தான். பெப்பர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைசஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஈக்குவலாக ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு விலை மதிப்பு மிக்கதாக இருந்திருக்கு. இந்த பாருங்கள், அந்த அந்த இந்த ரேஷியோஸ் முக்கியம். ஜிஞ்சரோட இது எவ்வளோ, மேஸோடது எவ்வளோ, பெப்பர்ன்றது க்ரௌன் ஜுவல் ஆஃப் ஆல் ஸ்பைசஸ் தான் இருந்தது. What are those spices that the world wanted so badly? Cardamom, cloves, ginger, mace and nutmeg were some of the other spices that left Indian shores to flavor the world's kitchen. Using spices in cooking has a long history. It may go back as far as 52,000 years ago, though we cannot know for sure how men came to use spices. It is quite possible that it was by chance. However, spices have played a vital role in our food now for a long time. In earlier centuries, spices were not easily available and were very expensive. The spice traders became rich. Pepper and cinnamon no longer cost a fortune. However, while they seem to have lost their glory and value, they will never lose their place in a kitchen, especially an Indian one.
என்னென்ன ஸ்பைசஸ் இந்த வேர்ல்டில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்டமன், க்ளவுஸு, ஜிஞ்சர், மேஸ், நட்மெக்கு இது எல்லாமே வந்துட்டு மிச்ச ஸ்பைசஸ் இந்தியன் ஷோஸ்லேருந்து மித்த உலகத்தோட எல்லா கிச்சன்ஸ்க்கும் ஒரு வாசனையை கொடுக்குற ஒரு ஸ்பைசஸாக இருக்குது. இது எல்லாமே உலகத்தில் இருக்க எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகப்படுது இந்தியாவிலேருந்து. இந்த ஸ்பைசஸை வந்துட்டு முன்னாடிலேருந்தே குக்கிங் சமைக்கிறதுல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 52,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு எப்படி வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போயே இந்த ஸ்பைசஸ்லாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறாங்க. ஸ்பைசஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. எதில் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு இந்த காலத்தில் வந்து நம்மளோட சாப்பாடு எல்லாத்துலேயும் ஸ்பைசஸ்ன்றது செரிமானம் ஆகிறதுக்கு, வாஸ்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வந்து ரொம்ப விலை கூடவும் இருக்குது. இந்த ஸ்பைஸ் ட்ரேடர்ஸ்லாம் அதனால தான் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க. பெப்பர், சின்னமான் அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபர்ச்சூனாக தான் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, வரப்பிரசாதமாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட க்ளோரியையும் வேல்யூயும் வந்துட்டு அதிகப்படுத்துது. they will never lost their place in a kitchen. அவங்க யாருமே வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் எதுவுமே வந்துட்டு அவங்களோட பிளேஸ் கிச்சனில் இது வரைக்கும் லாஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அது எப்போயுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் குறையவே இல்லை. அடுத்தது பிளாக் பெப்பர். Black pepper, also known as black gold, was the most prized spice traded from the Kerala coast. Indians have been using black pepper for a very long time. Farmers began growing it in around 5,000 years ago and exported it to North and West Asia. The trade soon spread to Greece, Rome, Europe and China, and also became popular in the Islamic Empire. Recipes from rich Roman households show the value of the spice in ancient Rome. The Romans spent 120 ships a year from Egypt to trade with India and bring back enormous quantities of pepper. Black pepper என்ன சொல்கிறாங்க, black gold அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொரு நேம் black pepperக்கு கருப்பு தங்கம் சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணுற ஒன்று கேரளாலேருந்து. ஓகேவா? இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த பிளாக் பெப்பரை ரொம்ப டைமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து 5000 வருஷமாக வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. அதை வந்து நார்த் அண்ட் வெஸ்ட் ஏஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரேட் வந்துட்டு கிரீஸு, ரோம், யூரோப் அண்ட் சைனா எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த இஸ்லாமிக் எம்பையர்லேயும் பாப்புலராக இருக்குது. Recipes from rich common households show the value of the spice in ancient Rome. பெரிய பெரிய ரோமன் ஹவுஸ்ஹோல்ட்ஸ்லேருந்து அந்த ரெசிப்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பைஸோட வேல்யூ வந்துட்டு ஏன்ஷியன்ட் ரோமில் எடுத்து சொல்லுது. இந்த ரோமன்ஸ் வந்து 120 ஷிப்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு அனுப்புகிறாங்க எகிப்துலேருந்து இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. நிறையா வந்துட்டு எனாமஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் பெப்பரை வந்துட்டு இங்கேருந்து கொண்டு போகிறாங்க அனுப்பிவிட்டு எகிப்ட்ஸ். ஓகேவா? எகிப்துலேருந்து இந்தியாவுக்கு ரோமன்ஸ் எவ்வளோ ஷிப்ஸு, ஒரு வருஷத்துக்கு 120 ஷிப்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் சின்னமன் அப்படின்றது இந்தியன்ஸ் ஹவ் பீன் யூஸிங் சின்னமன் ஃபார் அ லாங் டைம். தி சைனீஸ் ரோட் அபவுட் இட் இன் 2700 BC. இந்தியன்ஸ் வந்து இந்த சின்னமனை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. சைனீஸ் வந்துட்டு இதை பற்றி 2700 BCயில் எழுதியிருக்காங்க. சின்னமன் நாட் ஓன்லி ஆட்ஸ் கிரேட் ஃப்ளேவர் டு ஃபுட், இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ப்ரிசர்வ் இட். இது வந்து சாப்பாட்டுக்கு ஒரு வாசனை மட்டும் கொடுக்குறதுல அது கெட்டு போகாமையும் பாதுகாக்குது cinnamon. People from other parts of the world appreciated the fragrance and taste of cinnamon. They wanted it too and were willing to pay a good price for it. The Greeks, Romans and Egyptians bought cinnamon from India. In the Middle Ages, the Venetians grew rich by taxing the cinnamon that was brought from India to Europe and the மெடிட்டேரியன். பீப்புள் வந்து உலகத்துலேருந்து மிச்ச பார்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அதோட அந்த வாசனையை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதோட டேஸ்ட்டையும் சரி. அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு நல்ல விலைக்கு வந்துட்டு விற்கிறதுக்காகவே வளர்க்குறாங்க. கிரீக்ஸு, ரோமன்ஸு, எகிப்தியன்ஸு எல்லாருமே வந்துட்டு சின்னமனை இந்தியாவிலேருந்து வாங்குகிறாங்க. மிடில் ஏஜஸில் பார்த்தோம் அப்படின்னா வெனட்டியன்ஸ் வந்துட்டு அதிகமாக பணக்காரங்க ஆனது எப்படி அப்படின்னா அந்த சின்னமனுக்கு டேக்ஸ் போடுறது மூலமாகவே நல்ல பணக்காரங்க ஆகினாங்க. அது வந்து இந்தியாவிலேருந்து ஈரோப்புக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த மெடிட்டேரியனுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் plants that Indians grew was sugar cane. It is valuable both for providing energy and for its great taste. இந்தியாவில் உள்ள ஏர்லியஸ்ட் பிளான்ஸில் ஒன்று வந்து சுகர் கேனு, கரும்பு. இது வந்துட்டு எனர்ஜியும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பைசஸோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க.
3000 பிசியிலேருந்து 200 பிசிஇ வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அரேப்ஸ் வந்து ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸை வந்துட்டு அவங்களோட ஏர்லி சிவிலைசேஷன்லேருந்து வாணிபம் பண்ணாங்க. 200 பிசியிலேருந்து 1200 சிஇ வரைக்கும் இந்த ரோமன்ஸ் வந்து அந்த ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. 1200 சிஇலேருந்து 1500 சிஇ வரைக்கும் யூரோப்பியன்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியாஸ்க்கு வந்துட்டு பேசேஜஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. 1400 to 1600 சிஇயில் வந்து ஸ்பைஸ் ட்ரேடு பிரேக் அவுட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சண்டைகள் போர் நடந்தது. 1500லேருந்து 1700 சிஇயில் இங்கிலீஷோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிச்சிச்சு. 1600லேருந்து 1900 சிஇ வரைக்கும் அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்பைஸ் ட்ரேடில் என்டர் ஆனாங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெப்பர், கார்டமன், ஜிஞ்சர், சில்லி, டர்மரிக், கொரியாண்டர், குமின் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட அவ்வளோதான் அந்த லெசன்.